ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 நாளாகமம் 22 அதிகாரம் 11 வசனம். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்முடன் இருக்கும்போது எப்போதும் வெற்றியே. தாவீது ராஜா தான் மிகவும் விரும்பினதும் தன்னுடைய ஆசையும் தரிசனமுமான தேவாலயத்தை கட்டும்படிக்கு திட்டமிட்ட போது கர்த்தர் அதை நிராகரித்து விட்டார். ஏனென்றால் தாவீது யுத்த வீரனாக அநேக யுத்தங்களை நடத்தினபடியால் அவன் கர்த்தருக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை சிந்தினபடியால் நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று கர்த்தர் தடுத்துவிட்டார். ஆனாலும் உன்னுடைய மகனான சாலமோன் தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்றார். இதை தாவீது சாலமோனுக்கு அறிவித்தான். ஒரு மனிதன் தன்னுடைய பொறுப்புகளில் மிக பெரிய வெற்றியை அடைய வேண்டுமென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்க வேண்டியது அவசியமானதாகும். கர்த்தர் நம்மோடு இல்லாமல் போனால் வெற்றியானதெல்லாம் அதனுடைய சிறப்பை அடையாமல் போய்விடும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போதுதான் உண்டாகும் வெற்றியினால் ஆசீர்வாதங்கள் நிரம்பியிருக்கும். இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தாவீது எப்படியாக சாலமோனுக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல நாமும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நம்மிடத்தில் புத்தி, அறிவு, திறமை எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போதுதான் நம்முடைய வெற்றியானது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்ற நாங்கள் செயல்படும் போது வரும் எதிர்ப்புகளை எல்லாம் உம்முடைய பெலனால் உதவியினால் மேற்கொண்டு ஜெயமெடுக்க கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.